Hello friends, welcome to Ramy's vlog. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க எப்படி வந்து ட்ரிப்புக்கு ரெடி ஆறோம், என்னெல்லாம் பேக் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இப்போ நாங்க இருக்கிறது டெக்கத்லான்ல இருக்கோம். இது வந்து ட்ரிப் போறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து டெக்கத்லான் போனோம். சோ ஸ்விம் வேர் இந்த ஸ்விம் சூட்லாம் வந்து நிறைய வாங்க வேண்டியதா இருந்தது. சோ அதனால தான் வந்து டெக்கத்லானுக்கு வந்திருக்கோம். நார்மலா பாத்தீங்கன்னா ட்ரிப்ல வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்றதை விட ட்ரிப்புக்காக செலவு பண்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த ட்ரிப்பு காரணம் வச்சே இந்த மாதிரி ஸ்விம் சூட் அப்புறம் ட்ரெஸ் அப்புறம் வந்து நியூ ஷூஸ் நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்விம் சூட் வந்து என்னோட பெரிய பொண்ணுக்கு இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் வந்து என் சின்ன பொண்ணுக்கு, இந்த எங்கள் 3 பேருக்கு தான் வாங்கினோம். ஸ்விம் சூட் மட்டும் கிடையாது, ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய வந்து வாட்டர் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ஏன்னா 2 பேருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது. அதனால அவங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் மாதிரி இருக்கிற அந்த டாய்ஸ், அப்புறம் அந்த ஸ்விம் வெஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மில் கட்டுற மாதிரியான அந்த ஆர்ம் ரிங், இந்த மாதிரி நிறைய இது வாங்கினோம். ஸோ அதெல்லாம் வந்து டெக்கத்லானில் தான் வாங்கிட்டு தான் நாங்கள் போனோம். இந்த ஸ்விம்வேர்லாம் உங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா டெக்கத்லானில் இருக்குது. நிறைய சைஸில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதோட ப்ரைஸ் ரேஞ்சும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்தது. $9, $13, $20 இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருந்தது. ஸோ இந்த ஸ்விம்மிங்க்கு தேவையான அந்த சேஃப்டி மெஷர், இந்த ஸ்விம் வெஸ்டெல்லாம் இதையும் வாங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பீச் வேர்ஸ்க்கு இந்த பீச்சில் போடுற மாதிரியான செப்பல்ஸ், இந்த மாதிரி சாண்டில்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா $19, $25 வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெக்கத்லான், சிங்கப்பூரில் இருக்க டெக்கத்லான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் வந்து வெக்கேஷன் ட்ரிப்புக்காக வந்து பட்டினது கிடையாது. ஆனால் வந்து ஹேர் வந்து நிறைய வளர்ந்ததுனால ஸோ ஓகே ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹேர் கட் பண்ண வந்தோம். ஹேர் கட் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கு பண்ணுறதுக்கு $24. இது வந்து கிட்ஸுக்குன்னே தனியாக இருக்கிற ஷாப்பு. ஸோ அங்கே போய் நம்ம ஹேர் கட் பண்ணால் இந்த அளவு காசு தான் ஆகும். ஏன்னா இங்கே வந்து அந்த வீடியோலாம் போட்டு அந்த மாதிரி வந்து கட் பண்ணி விடுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்புக்காகவே தான் நான் ஹேர் கட் பண்ணேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் கட் பண்ணி. ஸோ ஓகே இந்த சாக்கா வச்சு நம்ம ஹேர் கட் பண்ணிடலான்னு கட் பண்ணேன். என்னோடது பார்த்தீங்கன்னா லேயர் அண்டு ஃபெதர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கட் சொன்னேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ ட்ரிப்பு போக வேண்டிய நாளும் வந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:45 சம்திங் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் 4 o'clockலாம் ஏர்லி மார்னிங் 4 o'clockலாம் வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கணும். இந்த ஷூஸும் பார்த்தீங்கன்னா இந்த வெக்கேஷனுக்காகவே வாங்கின ஷூஸ் தான். ஸோ எல்லாமே வந்து புதுசாகவே வாங்கிட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம 4 o'clock வந்து ஏறணும்னா நம்ம வந்து நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி வந்து புக் பண்ணிடணும். இல்லைனா அப்படின்னா தான் உங்களுக்கு 4 o'clock வருவாங்க. இல்லை நம்ம அந்த டைம் ஆன் டைமில் வந்து உங்களுக்கு 4 o'clock வந்து டாக்ஸிலாம் அவ்வளோ அவைலபிளாக இருக்காது. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்னால இவ்வளோ சீக்கிரம் வந்து கிளம்பி போக வேண்டியதாக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நைட்டே வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் தூங்க வச்சோம். ஸோ அப்படியே வந்து எழுப்பி அப்படியே வந்து கூட்டு போயிட்டோம். நல்லா ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு 4 மணி. ஸோ பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு. ஆனால் ஏர்போர்ட் ஃபுல்லாக செம்ம க்ரௌடு, நல்ல வந்து ரொம்பவே வந்து என்கேஜிங்காக இருந்தது ஏர்போர்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த டைம் இருக்கிற ஃப்ளைட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து உள்ளே வந்து செக்இன்லாம் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணுறது லக்கேஜ் செக்இன்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேகெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ செக்இன் லக்கேஜெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் ப்ராசஸ் அதையும் முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஏன்னா 5 மணிக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சோ, நம்ம ஏதாவது வந்து லைட்டாக வந்து ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுட்டு ஃப்ளைட் எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காயா டோஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ
எங்களோட அந்த கேட் நம்பர் பார்த்து நாங்கள் அங்கேயே வந்து உட்காந்தாச்சு. ஸோ வந்து என் பொண்ணுக்கு வந்து நல்ல தூக்கம், ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுப்பி விட்டதுனால தூக்கம். ஸோ எல்லாருக்குமே செம தூக்கம். ஃப்ளைட் ஏறினோன்னே நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோம். ஸோ எங்களோட ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து க்ரௌட் இல்லை, ரொம்பவே இல்லை அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து ஃபுல் ஃப்ளைட்டுமே ஃபுல்லாக தான் இருந்தது. எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தனி சீட்டு, ஏன்னா இது வந்து 3 லேயரில் இருந்தது, 3 ரோவில் வந்து சீட்லாம் இருந்தது. ஸோ அதனால் என் கிட்ஸும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு மட்டும் தனியாக வந்துச்சு சீட்டு. ஸோ நான் வந்து இந்த கார்னரில் உட்காந்துருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட்லேயே வந்து நமக்கு லைட்டு, அப்புறம் வந்து ஏதாவது சர்வீஸ் வேணுமா எல்லாம் கால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து சீட்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ளைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபுட் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டீ, காஃபி எது வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டதுனால நாங்கள் எதுவுமே பெருசாக வந்து ஆர்டர் பண்ணலை. ஸோ ஃபுட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வெஜிடேரியனும் இருந்தது அண்ட் நான் வெஜிடேரியன் எல்லாமே வந்து $12 ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ நமக்கு வந்து பாலியோட ட்ராவல் டைம், சிங்கப்பூர்லேருந்து பாலிக்கான ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 ஹவர்ஸ் ஆகும். ஸோ 3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலி வந்து ரீச் ஆகிடுவோம். அதே போல் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே கிடையாது சிங்கப்பூருக்கும் பாலிக்கும். ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரியுமே ஒரே டைம் தான். ஸோ நாங்கள் ஃபைனலாக பாலி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பாலி ஏர்போர்ட்டும் அந்த ஃபுல்லாக வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் பிக்சர்ஸ், ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ், அந்த டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த சாமிக்கு படையல் வச்ச அந்த ஒரு சாமிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து அந்த ஓலை, அந்த பனை ஓலை இதில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் வந்து எல்லா இடத்துலையும் ஈவன் பாத்ரூமில் கூட நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த சாமி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹிந்துசம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம 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 விநாயகர், அப்புறம் வந்து பிரம்மன், அப்புறம் வந்து கிருஷ்ணா, இதெல்லாம் வந்து இந்த சாமிகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து வழிபடுறாங்க. ஸோ பாலி ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து வெளியவே உங்களுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த ரிசார்ட், எந்த ஹோட்டல் புக் பண்ணிட்டீங்க அவங்களோட டிரைவர்ஸ் வந்து உங்கள் பேரெல்லாம் காமிச்சு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்க லேட் ஆச்சு, ஒரு ½ அன் ஹவர் வந்து ஆச்சு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் உள்ளே உட்காந்ததுனால எங்களுக்கு பெருசாக தெரியல. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணிக்கிற ஹோட்டலோட டிரைவர். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலி ஏர்போர்ட் வந்து குட்டாவில் இருக்குது. குட்டாவில் உங்களுக்கு வந்து நிறைய பீச்சஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து உள்ளே ஃபஸ்ட்டு போயிடலாம், வேறு பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உபுட் அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் வந்து ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அங்கே உபுட் போகிறதுக்கு உங்களுக்கு கூகுளில் 1 ஹவர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து காட்டுச்சு. ஆனால் வந்து நீங்கள் பாலியோட டிராஃபிக் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 1.5 மணிலேருந்து 1:30 to 2 hours இந்த டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து டிராஃபிக் வந்து ரொம்பவே ஜாஸ்தி பாலியில். ஸோ 2 hours கழிச்சு தான் நாங்கள் வந்து ரெசார்ட்டே வந்து ரீச் ஆனோம். நாங்கள் வந்து ஆனந்தாஸ் ரெசார்ட் அப்படின்ற ஒரு தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்தோடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஆரஞ்சஸ் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இந்த ரெசார்ட் டூர், அப்புறம் வந்து ஹோட்டல் ரூம் டூர் இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.